கொஞ்ச நாள் முன்னாடி ரூபாய் 80ல இருந்து ஸ்லோவா வேல்யூ ரூஸ் பண்ணிக்கிட்டே வருது. 85 தாண்டின உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, 90 வரப்போகுது அப்படின்னாங்க. கொஞ்சம் 87 அந்த ரேஞ்சு போகும்போது 100 வரப்போகுது, ரூபா வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா செஞ்சுரி அடிக்க போகுது அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. இதே நேரத்துல FIIs தொடர்ந்து இந்தியாவில பங்குகளை வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க. தினமும் 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பணம் வெளியே போய்கிட்டே இருக்கு. ஸோ டாலர் என்ன ஆகும், மதிப்பு கூடிக்கிட்டே போகும், ரூபாய் மதிப்பு இழந்துகிட்டே போகும். இதுதான் நடந்தது. பட் இந்த பாயிண்ட்ல டாலரை எல்லாரும் வெளியே எடுத்துட்டு போறாங்க. ஒரே ஆளு தனியாளா சிங்கிளா அதர் சைட்ல நின்று 75-77 பில்லியன் டாலரை வித்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்குங்க இவ்வளவு தைரியம் வரும்? சோ இவங்க தொடர்ந்து விலை ஏறும்போது டாலரை வித்துக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் இப்ப டாலர் மறுபடியும் மதிப்பை இழந்து ரூபாய் ஒரு நியூ ஹை கிட்ட வந்திருக்கு. அதாவது ரீசெண்ட் ஹை கிட்ட ரூபாய் மதிப்பு வந்திருக்கு. சோ இந்த அதர் சைட்ல நின்னது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். 77 பில்லியன் டாலர் வித்தாங்க. யாரெல்லாம் ரிசர்வ் பேங்கை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் ரிசர்வ் பேங்கை பத்தி ஒரு நல்ல மதிப்பு இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ரிசர்வ் பேங்கினுடைய இந்த நடவடிக்கை இருந்திருக்கிறது. இப்ப என்ன பண்ணுவாங்க, FII மறுபடியும் வந்து பணத்தை போடுவாங்க. ரிசர்வ் பேங்க் அவங்க கிட்ட டாலரை வாங்கி திருப்பி கவர் பண்ணிட்டு போயிருவாங்க. லாபம் ரிசர்வ் பேங்கினுடைய புக்ஸ்ல இருக்கும். நாளைக்கு ரிசர்வ் பேங்க் இந்த பணத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுப்போம். என்னடா இது RBI திட்டலான்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி மேல மேல நமக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் இப்ப யோசிக்க போறாங்க.